வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் ஃபஸ்ட் லெசனில் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 2ல் இருக்க 1.1 செக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் லெசன் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், a Greek philosopher and scientist, the natural state of earthly object is rest. என்னன்னா அரிஸ்டாட்டிலோட அந்த லாவை பேஸ் பண்ணி, அவரோட தத்துவங்களை பேஸ் பண்ணி ஒரு க்ரீக் ஃபிலாசபரும் ஒரு சயின்டிஸ்ட்டுமான யார் கலீலியோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடிஸ், ஒரு பாடியோட எர்த்தில் இருக்க ஒரு பாடியோட நேச்சுரல் ஸ்டேட்டு ரெஸ்ட்டு அப்படிங்கிறாரு. ஒரு நகராமல் ஒரு இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட் பண்ணுறாரு அப்படின்னா, he stated that a moving body naturally comes to rest without any external influence of a force. ஒரு பாடி ஒரு ஃபோர்ஸ், இப்போ வந்து ஒரு பாலை தள்ளி விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃபோர்ஸ் இருக்க வரைக்கும் அது போய் அது தன்னோட நார்மல் ஸ்டேட், முன்னாடி சொன்னார்ல நேச்சுரல் ஸ்டேட் ரெஸ்ட் என்ன ஸ்டேட்டுக்கு அது வந்துடும். அன்லெஸ் எதுவரை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த போய்கிட்டு இருக்க பந்து நிற்க போகுதுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரை அந்த பொருள் தன்னோட நேச்சுரல் ஸ்டேட் ரெஸ்ட்டை அடைஞ்சிரும் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரி மோஷன் என்ன மோஷன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நேச்சுரல் மோஷன், ஃபோர்ஸ் இண்டிபெண்ட், ஃபோர்ஸ் தேவையற்ற இயற்கை அசைவுகள், இயற்கை விசைகள் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று என்னது ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா, he also proposed that a force, a push or a pull is needed to make the bodies to move from their natural state. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாடி மூவ் ஆகிறதுக்கு, நகர்றதுக்கு, சுழல்றதுக்கு வரை புஷ் புல் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் தான் தேவைப்படுது. எல்லாத்துலேருந்து மூவ் ஆகிறதுக்குன்னா அதோட நேச்சுரல் ஸ்டேட் ரெஸ்ட், அந்த நார்மலாக ஒரு பொருள் இருக்கிறதுலேருந்து அதை நகர்றது சுழல்றது எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தேவைப்படுது, ரெண்டு ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா வயலண்ட் ஃபோர்ஸ் டிபெண்ட். அது வந்து எப்படின்னா ஃபோர்ஸாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ், வயலண்ட்டான ஃபோர்ஸ் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தத்துவத்தை என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் உள்ள பாடி ஒரு ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெயிட் உள்ள ஒரு 5 கிலோ வெயிட் லிஃப்டரையும் 2 கிலோ வெயிட் லிஃப்டரையும் ஒரு 10 ஃபீட்லேருந்து கீழே ட்ராப் பண்ணோம்னா, ரெண்டு பாடிஸில் எது வெயிட்டாக இருக்கோ அந்த பொருள் கீழே வந்து மிக விரைவில் அடைஞ்சிரும் அப்படிங்கிறாரு. லைட்டர் ஒன்னை விட வெயிட்டர் ஒன் சீக்கிரம் வந்து அடைஞ்சிரும் அப்படிங்கிறாரு. கலீலியோ இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபோர்ஸை பற்றியும் மோஷனை பற்றியும் இனர்ஷியா பற்றியும் ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. சொல்கிறாரு, ஒரு நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் எய்தர் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு பொருள் ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும். யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் தான் அது வந்து ரெஸ்ட் மாதிரி இருக்கும். நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். அந்த ஒரு ஃபோர்ஸ் செஞ்சால் தான் அது நான் யூனிஃபார்ம் மோஷனில் வச்சுருக்கோம். யூனிஃபார்ம் மோஷன்லேயோ ரெஸ்ட்லேயோ தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, a body in motion will continue to be in the same state of motion as long as no external force applied. ஒரு பாடி ஒரு மோஷனில் இருந்துச்சுன்னா அது இருக்கப்படி மோஷன்லேயே தான் அது பயணிச்சுக்கிட்டு இருக்கும். ரெஸ்ட்டுக்கு வந்துடும், ஆனால் அந்த ரெஸ்ட்டுக்கு வர்ற வரைக்கும் அதே மோஷன்லேயே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கும். as long as no external force applied. இப்போ ஒரு பொருள் நம்ம வந்து கயிறை கட்டி ஒரு பாலை வச்சு சுற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை சுற்றுறப்போ சுற்றிகிட்டே தான் இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து அது வேறு இடத்துல அதை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுற வரை அது அதே நிலைமையில தான் அது இருக்கும், அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. மூணாவது என்னென்னா, when a force is applied on the bodies, they resist any change in the state. This property is called inertia. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோமோ அது தகுந்த அளவுக்கு அது நம்ம ரெசிஸ்ட் பண்ணும், நகராமல். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்ம இப்படி சொன்னால் தெரியாது, ஒரு 10 கிலோ ஒரு வெயிட் லிஃப்டிங் பார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தள்ளும் போது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுப்போமோ அந்த ஃபோர்ஸ் அது ரெசிஸ்ட் பண்ணுது, நம்மளை சீக்கிரமாக தள்ள விட மாட்டேங்குது. அதை சொல்கிறாரு. நாலாவது என்ன சொல்கிறாருன்னா, வென் ட்ராப்டு ஃப்ரம் எ ஹைட் இன் வேக்கம், ரெண்டு சைஸ் உள்ள, ரெண்டு ஷேப் உள்ள, ரெண்டு மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட், ரெண்டு வெயிட் உள்ள ஆப்ஜெக்டையே வேக்கம் வெற்றிடமான ஒரு இடத்துல போட்டோம்னா அது ரெண்டுமே சேம் அளவில் வந்து சேம் நேரத்தில் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உள்ள சம்மெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.